சேனல்ல மெக்சிகனுடைய ஆத்தென்டிக் டிஷ் பார்க்க போறோம். கொக்கமோலே ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷுங்க. இதுக்கு தேவையானது அவகேடோஸ் ஆர் பட்டர் ஃப்ரூட். ஓகேங்களா? நல்லா ரைப் பண்ணான அவகேடோஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன், ஒயிட் ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ஆனியன்ஸ், ஒரு டொமேட்டோ, ஒரு லெமன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைங்க, பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட். அவ்வளோதான். நீங்கள் குக் பண்ணணும், கேஸில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. வித்தின் 2 minutes ரெடி ஆகிடக்கூடிய டிஷ். அவகேடோஸ் நல்லா எடுத்து அந்த பல்ப் மட்டும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ அஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோர்க்கில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ டிப் தானே, நம்ம வந்து அதனால் கொஞ்சம் க்ரன்ச்சி, ரொம்ப ஸ்மாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இங்கே அவகேடோ ரெடியாக இருக்குது. நான் ஒயிட் ஆனியன்ஸை நல்லா ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலையில் இன்னும் கொஞ்சம் பொடிசாக அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவகேடோஸ் இருக்குது. இதில் நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வந்து ஒரு நல்ல பஞ்ச் கொடுக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதோட டேஸ்ட்டும் அதில் ராவாக சாப்பிட்றது. ப்ளஸ் ஆனியன்ஸ், ஒயிட் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ டொமேட்டோஸ் வந்து உங்ககிட்ட இந்த பெங்களூர் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ அது இல்லை. ரொம்ப பழுத்த டொமேட்டோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அதில் இருக்க ஜூஸும் இதில் ஆட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் ராவாக இருந்தாவே நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப அவகேடோஸ், ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி. இப்போ ரொம்ப முக்கியமானது கொக்கமோலே செய்கிறதுக்கு லெமன். நீங்கள் லெமன் இல்லைன்னா கண்டிப்பாக அவகேடோ ட்ரை பண்ணாதீங்க. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு டேஸ்ட்டை வந்து கொடுக்கறது. ஸோ அவகேடோஸ்க்கு லைம் வந்து ரொம்ப முக்கியம். காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ஜூஸை நான் இதில் விட்டுக்கிறேன். டொமேட்டோஸும் கட் பண்ணியாச்சுங்க. நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, லெமன் ஜூஸ் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பெப்பர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட். அவ்வளோதான். இதை நீங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கொக்கமோலே டிப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நேச்சோஸ் இல்லைன்னா சிப்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நிறைய பண்ணிட்டீங்க, சரி கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இது மாதிரி பிளாஸ்டிக் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஏன்னா ஹேர் போச்சுனாவே அவகேடோஸோட கலர் வந்து ப்ரௌனாக மாறிடும். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.